இன்றும் கூட நம்முடைய இந்திய தேசத்திலே சூரியனை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்கள். நட்சத்திரங்களை வைத்து திருமணத்துக்கு ஒப்பந்தம் பார்க்குற மக்கள் இருக்கிறார்கள். சந்திரனை வைத்து நல்ல காரியம் ஆரம்பிக்கலாமா, இந்த காரியத்தை ஆரம்பிக்கூடாதா, வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னு சொல்லி பார்க்குற மக்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் சளைத்து விடலை. சனிக்கிழமை வச்சா கல்யாணத்தை வச்சா ஆமாம் சனியும் பிடிச்சிருவோம், செவ்வாழை வச்சா செவ்வாய் தோஷம் பிடிச்சி போகும்னு சொல்லி கிறிஸ்துவில் இப்பதில்லை. ஏனென்றால் நாம் எல்லாரும் ஒரு விதத்திலே பழைய காலங்களில் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை. பேர்தான் மாரியப்பன் மரியப்பனாய் மாறியிருக்கிறான், ஆனால் அவன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருச்சபை பெருகிவிட்டது, ஆனால் கிறிஸ்து வரவே இல்லை. கிறிஸ்து இல்லாத கூட்டம் திருச்சபை நிறைத்து கொண்டிருக்கிறது. பேருக்குத்தான் சூரியனை வழிபடவில்லை ஒழிய சூரியனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்கிறோம். நட்சத்திரங்களை பார்த்து பயப்படுகிறோம், சந்திரனை பார்த்து தொழிலை ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கூட திருமணத்தை வைப்பதற்கு காலம் தாழ்த்துவது காரணமே நல்ல நாள் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் இன்னும் அந்த அடிமைத்தனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.